அதாவது எனக்கு ஒரு கால் வந்தது. சூர்யா சாருக்கு இந்த அந்த கதை இருக்குன்னு சொன்னீங்களே, அது சொல்றீங்களா? அப்படி சொல்லிட்டு. நான் சரி அப்படி சொல்லிட்டு நான் போய் சாரை மீட் பண்ணேன். காலைல 10:00 11:00 நான் சொல்லி முடிச்சிட்டேன். சார் வந்து சூப்பரா இருக்கு நான் பண்றேன். 15 இயர்ஸ்க்கு அப்புறம் ஐ திங்க் 15, 16 இயர்ஸ்க்கு அப்புறம் ஓவர் த டேபிள் ஒரு படத்தை வந்து இமீடியட்டா ஓகே சொன்னது இதான். அப்படி சொன்னாரு. எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்தது. ரொம்ப ஹாப்பி. அதாவது இமீடியட்டா அதாவது கதை கேட்டு சூப்பரா இருக்கு. எக்கச்சக்க ஸ்வீட் ஸ்பாட்ஸ், எக்கச்சக்க தியேட்டர் மொமெண்ட்ஸ் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா சொன்னாரு. எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டா ரொம்ப அதாவது இல்ல போங்க நாங்க யோசிச்சு சொல்றோம். போங்க லெட்டர் போடுறோம். அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாம ஆன் த ஸ்பாட் நடந்தது. அண்ட் ஐ எம் தட் கைண்ட் ஆஃப் பர்சன் வேர் ஒரு விஷயம் இப்படி நடக்குதுன்னா அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த இடத்துல ஒரு எனர்ஜி இருந்தது. அந்த எனர்ஜி ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எனக்கு வந்து நான் ரொம்ப மாதம் எழுதினேன்னு சொன்னல. அதுக்கப்புறம் திருப்பியும் உட்காந்து இப்போ சூர்யா சார் பண்ணுறேன்னு அதுக்கப்புறம் நான் ஒரு 2 வருஷன் எழுதிட்டேன். இப்போ அவருக்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் பண்ணலாம். ஆனால் கோர் கதையை தொடக்கூடாது. கோர் கதையாக இருக்குது. ஆனால் அதை சுற்றி நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்ல வேலை பண்ணியிருக்கோம். சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஹோப்ஃபுல்லி படம் எடுத்து வெளில வரும்போது மக்களுக்கும் பிடிச்சது அப்படின்னா வில் பி வெரி ஹாப்பி.